ஓம் 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 கம் கணபதியே நமः. ஓம் சம் சரஸ்வத்யே நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவியே நமः. ஓம் பிரசீத விசேஸ்வரி விஷப்பிரசீதே பிரசீத விசேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதபோ இந்து விஸ்வதः. यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनश्चितम्. ॐ ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ते हि स्मृता मतिमतीव शुभां दधासि. दारिद्र्यदुःखभयहारिणि कात्वधन्या सर्वोपकारकरणाय सदार्थचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वशाक्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्वाखिलेश्वरि देवमेव त्वया कार्यम् अस्मद्नैरिविनाशनं. लोकान्नशेषानवहंसि तुष्टाः तुष्टादु कामान् सकलानभीष्टान्. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्यां श्रेयदां प्रयान्ति. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் அனைத்து குருமகான்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மியங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமேவாதி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இது. நவாங்கங்களில் தளஸ்தோத்திரம் என்கிறதான ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தத்தை தெரிந்து கொள்கிறோம். 7வது அங்கம் தலஸ்தோத்திரம். தலஸ்தோத்திரம் என்பது நமக்கு ஒரு கவச்ச ரூபமாக இருக்கு. போன வார சத்சங்கத்தில் இந்திர அக்னி யம நிர்யதி வருணவாயு சோமேஷான பிரதான சக்தி ஹேதுபூதே அப்படிங்கிறதான நாமத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். அஷ்ட திக்பாலகர்கள் வருணன் வாயு சோமன் ஈசானன் இப்பேற்பட்டதான இந்திராதிகள்லேருந்து 8 பேர். இந்த அஷ்டதிக்பாலகர்களை பிரதான சக்தி பூதர்களாக்கி மாற்றியிருக்காள். எண்ணற்ற சக்திகள் இருக்கு உலகத்தில். உலகத்தை இயக்குவது அம்பாளுடைய எண்ணற்ற சக்திகள் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சத்தை அம்பாள் தினமும் நடத்தி கொண்டு வராள். அதில் ரொம்ப முக்கியமானவர்கள் 8 பேர் அஷ்டதிக்பாலகர்கள். அதுபோலவே அஷ்டதிக் கஜோபரி 8 விதமான கஜங்களும் இந்த பூலோகத்தை தாங்கி கொண்டு நிற்கிறது. ஆகாயத்தை பார்த்தோம்னா கேலக்சியில் பிரம்மாண்டத்தில் இந்த பூலோகம் சுற்றின்னு இருக்கு. சாதாரணமாக நாம் எதை போட்டாலும் பூமியில் பட்டுன்னு கீழ் வந்துடும். ஏன் பூமி விழ மாட்டேங்கிறது? ஸோ பூமியை ஆதார சக்தியாதி கூர்மாத்தியானந்தாதி அஷ்டதிக் கஜோபரி உபரிதலஸ்யா அப்படின்னு ஒரு சித்தாந்தங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பூமியை தாங்கி நிற்கிறது. அந்த பூமி பாட்டுக்கு சுற்றிகிட்டே இருக்கும். சூரியனை பார்த்து சுற்றுறது. பூமி என்றால் தாயார், சூரியன் என்றால் தந்தை. தாயார் எப்பொழுதுமே தந்தையை வலம் வந்து கொண்டே இருக்காள். சக்தி என்பவள் சிவத்தை வலம் வந்து கொண்டே இருக்காள் என்றுதான் அர்த்தம். நம்முடைய உடம்பில் நம்ம இடது பாகம் என்பது சக்தி, வலது பாகம் என்பது புருஷன். அம்பாள் கடைக்கண் பார்வையில் ரொம்ப பிரசித்தி பெற்றவள். அம்பாளுடைய கடைக்கண் தான் நமக்கு கிடைக்க வேண்டும். அதனால பலவிதமான குணங்கள் இருக்குது அப்படின்னு சௌந்தரலஹரியில் நாம் பார்த்துட்டோம். அப்போ இந்த இடது கண்ணால் அம்பாள் வலது கண்ணை நிதானமாக பார்க்க முயற்சி செய்கிறாள். அப்போ என்ன ஆகும்னா ஒரு அர்த்த ஆகிருதியில் ரவுண்டு கிரியேட் ஆகிறது. ஒரு அர்த்தச்சந்திரனை போன்றதான ஒரு கோடு உருவாகிறது. அம்பாளுடைய இந்த பார்வை இப்படி மூவ் ஆகிறது. அதுபோல பூமி, அதுபோலவே சந்திரன் எல்லாருமே சூரிய பகவானை வலம் வருகிறார்கள். அப்போ நமக்கு எப்பொழுதுமே சூரியனையும் நமக்கு எப்பொழுதுமே பூமியை ஆகட்டும் இல்லை சந்திரன் ஆகட்டும் எல்லாருமே பாதி தான் பார்க்க முடியும். இன்னொரு பாதி எப்பவுமே இருட்டாக இருக்கு. இந்த ஒரு ரகசியத்தை சின்ன மந்திரங்கள் வழியாகவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார்கள். நாம் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் கற்றுக்க வேண்டாம். ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும் எல்லாமே சின்ன சின்ன மந்திரங்களுக்குள்ள ஒவ்வொரு சப்ஜெக்டும் இருக்கு.
அதனால்தான் ஆன்மீக முறையில் ஒரு குருவுக்கு கீழே உட்கார்ந்து சரியான முறையில் பாடம் கற்றுக்கொண்டானால் அந்த மாணவனுக்கு, அந்த சீடனுக்கு பிரபஞ்சத்திற்கு இருக்கிறதான அனைத்து ரகசியங்களும் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அவன் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு சப்ஜெக்டை படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் மந்திர வடிவத்திலேயே நமக்கு கேப்சூல் சாட்டமாக கொடுத்துருக்கா. அதை எலாபரேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சிக்ஷா வியாகரணம் எல்லாம் வச்சு நிறைய அதுக்கு 6 விதமான அங்கங்களை அதோடு சேர்த்து இணைத்து அதை விசகலனம் பண்ணி படித்து விக்கிரகம் டீட்டெயில் ஸ்டடி அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி படித்து பெரிய ஞானியாக முடியும். இதையெல்லாம் பரிபாலனம் செய்யக்கூடியவள், சிருஷ்டி செய்யக்கூடியவள், அதற்கெல்லாம் ஆற்றலை கொடுக்கக்கூடியவள் என்பதனால அந்த மகாசக்தியிடம் என்னுடைய நமஸ்காரத்தை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு பக்தர் சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக சப்தத்வீப சமுத்ரோபரி மகாவியாப்தேஸ்வரி. சப்தத்வீப சமுத்ரோபரி, சப்தத்வீபங்கள், சப்த சமுத்திரங்கள். எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்த பூலோகத்தை ஒட்டியே 7 சமுத்திரம் இருக்கு. அதுபோல பல தீபுகள் இருக்கு, எண்ணற்றதான தீபுகள், ஐலண்ட்ஸ் இருக்கு. இந்த மொத்தம் பாரத தேசம் அல்லது இந்த மொத்தம் பூமியை ஒரு தீபாக கன்சிடர் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள ரகசியமான உபாசனா மார்க்கம் வழியாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த ரகசியத்தை. திஸ் ஆர் ஆல் கால்ட் காஸ்மிக் வேர்ல்டு, செலஸ்டியல் காஸ்மிக் வேர்ல்டு. கண்ணால் பார்ப்பது முடியாத ஒரு விஷயம். ஆனால் தியானம் வழியாக இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிற நேரத்தில் இந்த அனுபவம் ஒவ்வொரு சீடனுக்கும் ஒவ்வொரு சாதகனுக்கும் உருவாகிறது. பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோமானா பூலோகம் இருக்கு, அது உள்ள 7 கான்டினென்ட் இருக்கு, சப்த பூகண்டம் இருக்குதுல 9 இருந்து 7 ஆச்சு. இந்த 7 5 ஆகும், 5 3 ஆகும், 3 1 ஆகும். அதே மாதிரி எக்ஸ்பேண்டும் ஆகும். இப்போ நமக்கு 7 இருக்குது அட்லீஸ்ட். இப்போ 8வது ஒன்று இருக்குது, 9வது ஒன்று இருக்குது. அப்படி நடுவில் ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரி வந்துட்டுருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமான 7 சப்த தீபங்கள், சப்த சமுத்திரங்கள். ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு சமுத்திரம் இருக்குது. இந்த ஒவ்வொரு தீபத்துக்கும் ஆட்சி செய்யக்கூடியதான ஒரு அரசன். அந்த ஒவ்வொரு தீபிலையும் செடி கொடி மரங்கள், மலைகள், சமுத்திரங்கள், நதிகள், புண்ணியப்பிரதமான பர்வதங்கள் எல்லாம் இருக்கிறதுக்குள்ள. இது என்ன சொல்லி வருது அப்படின்னா, நாம் சாதனை செய்கின்ற நேரத்தில் நம்ம பூலோகத்துக்கு மேலாக 7 லோகங்கள் இருக்கு. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனவலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு 7 லோகங்கள் மேலே இருக்கு. 7 உலகங்கள் மேல் நோக்கி போகிற நேரத்தில் சூக்ஷ்ம சரீரமான இந்த ஆத்மா மட்டும்தான், ஜீவாத்மா ஒன்று மட்டும்தான் அது வழியாக பிரயாணம் செய்யும். அந்த பிரயாணம் செய்கின்ற பொழுது சில அனுபவங்கள் ஏற்படும். எல்லா அனுபவத்துக்கு காரணம் கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் தான் அப்படின்னு இருந்தால் கூட இந்த கர்மேந்திரிய ஞானேந்திரியத்துக்கெல்லாம் பிறவியை கொடுத்து, வாழ்வை கொடுத்து, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை டிசைன் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்றால் இந்த ஆத்மா. அதனால் ஆத்மாவுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஆத்மாவிலிருந்து கடன் வாங்கித்தான் இந்த ஒவ்வொரு உறுப்பிகளும் அங்கங்களும் உடம்புக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த சைதன்யம் இல்லைன்னா எந்த சைதன்யமும் இல்லை. எந்த சைதன்யம்? சர்வ சைதன்ய ரூபாம் தாமாத்யாம் வித்யாம் ச தீமிஹி புத்திம் ஞான பிரஜோதயாத். தேவி பாகவதத்தை ஞாபகப்படுத்திக்கணும். தேவி பாகவதத்தில் சர்வம் கல்விதமேவாகம் நானியதஸ்தி சனாதனம். அதுபோலவே ஒரு முக்கியமான காயத்ரி மந்திரம் சர்வ சைதன்ய ரூபாம் தாமாத்யாம் வித்யாம் ச தீமிஹி புத்திம் ஞான பிரச்சோதயாது. சர்வ சைதன்ய ரூபாம், பிரபஞ்சத்திற்குதான் அனைத்து பொருளுக்கும் சைதன்யத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சைதன்ய சக்தி ஏதோ, அதுக்கு மூல பிரகிருதி, பராசக்தி, ஆதிசக்தி என்றதான பேரில் பக்த ஜனங்கள் அழைக்கிறார்கள். பேரு நாள் நட்சத்திரங்களுக்கு எல்லாம் மதிப்பில்லை. கான்செப்ட் என்ன அப்படின்னா, சாதகன் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதா, சுத்தி, ஆத்மி அப்படிங்கிறதான 6 சக்கரங்களை கடந்து 7வது சக்கரம்ங்கிறதான சகசிரபத்மத்தையும் கடந்து செல்கின்ற நேரத்தில் நடக்கக்கூடியதான அனுபவங்கள். அந்த அனுபவம் எல்லாம் அப்படின்னா, நம்மளுடைய நாக்கில், நம்மளுடைய உடம்பில் நாம் வெளியே இருந்து ஒரு பொருளை சாப்பிடாமலே அந்த ஒரு டேஸ்ட்டு நம்மளுடைய நாக்கிலையும் உடம்புலையும் அனுபவப்படும். தியானம் பண்ணி பார்த்தா தான் இந்த அனுபவத்தையும் சுகத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், சொல்லவும் முடியும். வாய் பேச்சினால சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம உடம்பில் அந்த மாதிரி மனங்கள்லாம் வரும், சுகந்தங்கள் ஏற்படுகிறது. இதை சூக்ஷ்ம வடிவமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ பொதுவாக நமக்கு பேஸ் என்பது என்ன? பூலோகம். பூலோகத்தில் என்ன இருக்கு? லவண சமுத்திரம் தான் இருக்கு அல்லவா? உப்பு சமுத்திரம். லவண சமுத்திர முத்ரிதே.
தேவி பாகவதத்தில், ஸ்ரீமத் பாகவதத்தில், விஷ்ணு புராணங்களில், ஸ்கந்த புராணங்களில், எல்லா புராணங்கள்லையும் இந்த பிரம்மாண்டத்தை ரச்சனை பண்ணினதான ரகசியத்தை சொல்லுகிறார்கள். பிரம்ம வைவர்த்தக புராணம் இருக்கு, பிரம்மாண்ட புராணம் இருக்கு. 18 36 புராணங்களிலையும் இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை எப்படி அம்பாள் அமைத்தாள் அப்படிங்கிறதான ரகசியத்தை சொல்லுகிறது. அதில் எந்தெந்த புராணத்தில் எந்தெந்த தேவதை ஹீரோ தலைமை தாங்கி இருக்காரோ அவர் தான் எல்லாம் பண்ணினார் அப்படின்னு வரும். இப்போ பிரம்மா தான் சிவனையை உற்பத்தி பண்ணார், விஷ்ணுவையும் உற்பத்தி பண்ணான்னு வரும் பிரம்ம வைவர்த்தக புராணத்தில். அதனால் நம்ம நாமரூபத்தை வச்சுட்டு இவன் பெருசு அவன் சின்னது அப்படின்னு எண்ணக்கூடாது. ஒரு சக்தி இதெல்லாம் பண்ணித்து, அவ்வளோதான், அந்த அளவுக்கு போரும். அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிற நேரத்தில் இந்த மந்திரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, சப்த தீப சமுத்திரோபரி, சப்த தீபங்களுக்கும் சமுத்திரங்களுக்கும் உபரியாக மேலே மகா வியாப்தேஸ்வரி. மகா வியாப்தம் அப்படின்னா, வியாப்தம் அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங், பறந்து கலந்து இருக்கக்கூடியது. இது என்ன சொல்லியிருக்கா இந்த மந்திரத்தில்? மகா வியாப்தேஸ்வரி, கிரேட் அண்ட் கிரேட்டஸ்ட், மெகா லெவலில் பயங்கரமான புவனத்தினுடைய சைஸ் அளவுக்கு வியாப்தம் பண்ணி இருக்கக்கூடியதான் ஈஸ்வரியானவள். மேரு பர்வதம் தான் எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட். எப்படி ஆகாயத்தில் சூரியனை ஒட்டி அத்தனை கிரகங்களும் சுற்றி கொண்டு இருக்கிறதோ நம்ம பிரம்மாண்டத்தில், அது மாதிரி எத்தனையோ சூரியங்கள் இருக்கா, எத்தனையோ பிரம்மாண்டங்கள் இருக்கு. நம்ம பூமண்டத்தில், நம்ம பிரம்மாண்டத்தில் பார்க்குற நேரத்தில் சூரியனை ஒட்டி மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றின்னு இருக்கு. அதுபோல மகாமேரு இன்விசிபிள், மேரு அதுவும் இன்விசிபிள், பிராகிருத மேரு அதுதான் கைலாசம். திபெத்தில் இருக்கக்கூடியதான கைலாசம் இருக்கே அது, இது பிராகிருத கைலாசம்னு பேர். இதை போய் பார்க்கலாம், பிரதட்சணம் பண்ணலாம், அங்கே ஒரு நாள் தங்கலாம். ஒரு நாள் 2 நாள் 3 நாளுக்கு மேலே தங்க விடாது அந்த இடம், துரத்திடும் அந்த இடத்துலேருந்து. அதான் என்னவோ அந்த ஊர், அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்போ மேரு பர்வதத்தை ஒட்டி அதை சுற்றிலும் ஒன்றை விட 2 மடங்கு இனி ஒரு தீபு, அதை விட 2 மடங்கு அதுக்கடுத்த தீபு, அதை விட 2 மடங்கு அதுக்கடுத்த தீபு. இப்போ ஒன்றை விட ஒன்று பெருசு பெருசு பெருசாக இருக்கக்கூடியதான ஒரு பாவனையை நாம மனசுக்குள்ள விஷுவலைஸ் பண்ணிக்க வேண்டும். நம்ம விஷுவலைஸ் பண்ணாட்டா கூட கண்ணை மூடி ஏகாகிர சித்தமாக நம்ம தியானம் பண்ணுற நேரத்தில் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிக்கும், நமக்குள்ளே சேரும், நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நம்ம அனுபவிக்கிற மாதிரி தோணும். முதல்ல இருக்கக்கூடியது ஜம்பூ தீபம். ஜம்பூ தீபம் லவண சமுத்திரம். இது மனித உலகம். இங்கே எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா கர்மாவுக்கு தான் முக்கியம். இதுக்கு பாரத வருஷம் என்றதான பேரு, ஜம்பூ தீபம் என்றதான பேர் வரதுக்கு காரணம் ஜம்பூ விருட்சங்கள் அதிகமாக இருந்ததுனால இதுக்கு ஜம்பூ தீபம் என்றதான பெயர் கொடுத்தார்கள். தீபுன்னு எதை சொல்ல முடியும் அப்படின்னா, கரையை சுற்றிலும் 4 பக்கத்திலும் தண்ணி இருந்தால் அதுக்கு தீபம் என்றதான பேர். அப்போ ஜம்பூ தீபம் லவண சமுத்திரம். லவணம் என்றால் உப்பு. உப்பு சமுத்திரத்தை நம்மளால பார்க்க முடியுது, கண் முன்னாடி நம்மளால பார்க்க முடியறது, தொட முடியறது. அந்த தண்ணீருக்கு கொஞ்சம் வாயில விட்டுனா உடனே உப்பு கரிக்கிறது. ஸோ இட்ஸ் வெரி கிளியர் நவ். இதுதான் பேஸு. தியானத்துக்கு உட்கார நேரத்தில் நம்மளுடைய உடம்புல நிறைய உப்பு இருக்கு, சோடியம். அந்த உப்பு கம்மியாகிற நேரத்தில் தான் பிரச்சனை வருது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டி வருது. நம்மளுடைய ரத்தத்தில் உப்பு கரிப்பு இருக்கு. யாராவது உடம்புல பட்டுட்டு பிளட் வலி வர நேரத்தில் அதை தொட்டு நக்கி பாருங்க, அப்போ தெரியும். அதுபோல கண்ணிலிருந்து அழற நேரத்தில், துக்கத்தினால் அழற நேரத்தில் அந்த கண்ணீரில் உப்பு கரிப்பு இருக்கு. ஆனந்த கண்ணீர் வந்தால் இனிப்பாக இருக்கு, இல்லைன்னா ஸ்வீட் வாட்டராக இருக்கும், அதில் உப்பு இருக்காது. சந்தோஷத்தில், அதாவது தியானம் பண்ணுற நேரத்தில் பராசக்தியோட நெருங்கி பழகி அம்பாளுடைய கன்வர்சேஷன் நடக்கிற நேரத்தில் நமக்கு ஆனந்த கண்ணீர் கொட்டுன்னு கொட்டும். ஒரு குழந்தைக்கு தாயாரை பார்த்தா வர சந்தோஷம் போல, அந்த தாயாருக்கு குழந்தையை பார்க்குற நேரத்தில் வர சந்தோஷம் இருக்கிற மாதிரி நம்மளை தெரியாமலே அழுது விடுவோம். சில நாமங்கள், சில ராகங்கள், சில மந்திரங்கள், சில நாமங்கள்லாம் சொல்கிற நேரத்தில் நம்ம உருகிடுவோம். அப்படி பார்வதி அப்படிங்கிறத நாமத்தை கேட்டால் எனக்கு என்னெல்லாமோ பண்ணும், அவ்வளவு பிரியம் அந்த நாமத்தோட. அப்படி பல மாற்றங்கள் நமக்குள்ளே பார்க்க முடிகிறது. அதனால முதல்ல ஜம்பூ தீபம் பேஸு. இந்த ஜம்பூ தீபத்தை ஒட்டித்தான் மற்ற தீபங்களை பற்றி எல்லாம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ரெண்டாவது பிளக்ஷத் தீபம். பிளக்ஷத் தீபம் என்பது இக்ஷு ரசம், கரும்பு ரசம் போன்றதானது. இங்கே நியமனிஷ்டகள், தர்மத்துக்கு முக்கியத்துவம் அதிகம். இந்த பிளக்ஷத் தீபத்தில் எது செல்லுபடியாகும் அப்படின்னா நியமனிஷ்டகள், ஆச்சார அனுஷ்டானம், தர்மம். யார் ஒருவர் நியமனிஷ்டையோட தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தார்மீகமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பிளக்ஷத் தீபம் கைகூடும். பிளக்ஷத் தீபத்தினுடைய அதிபதியாகி விடுவார்கள், பிளக்ஷத் தீபத்தினுடைய அரசனாகி விடுவார்கள் அப்படிங்கிறதான அர்த்தம். அப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடியதான
அவங்க ஒருவேளை ஏதாவது ஒரு ஜலத்தை டேஸ்ட் பண்ண வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டால் அது கரும்புக்கு தானே இஷ்யூ என்ன, கரும்பினுடைய வாசனையும் ரத்தத்தினுடைய வாசனையும் ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டும் அயர்ன் கண்டென்ட் இருக்கக்கூடியது, இரும்பு சத்து இருக்கக்கூடியது. ஸோ முதல்ல வந்து கர்மத்துக்கு முக்கியத்துவம். பாரத தேசம் அல்லது பாரத வருஷம் அல்லது இந்த பூலோகம் என்பது வந்து எதிர ஒட்டி இருக்கு அப்படின்னா கர்மத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்கு. கர்மம் தான் இங்கே எல்லாம். என்ன கர்மா பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பலனை அடைவோம். வேற ஏதாவது உலகத்தில் கர்மம் பண்ணினா கூட அந்த கர்மா வந்து தீர்க்கத்துக்குள்ளதான இடம் இந்த பூலோகம் ஒன்று மட்டும்தான். அதுலேயும் முக்கியமாக பாரத வருஷம். பாரத கண்டம் அப்படிங்கிறது வந்து கிரீஸ்லேருந்து ஆரம்பித்து கீழே ஆஸ்திரேலியா வரைக்கும் போகிறது. ஸோ முதல்ல நம்ம என்ன, கர்மாவில் சுத்தியாக இருக்க வேண்டும். கர்மாவில் வெற்றி அடைந்தோமானால் ஜம்பு தீபத்தில் அரசனாகி விடுவோம். இரண்டாவது வந்து நியமனிஷ்டையோட வாழ்ந்து தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தார்மீகமாக வாழ்கிற நேரத்தில் பிளக்ஷ தீபத்தினுடைய அரசனாகி விடுவோம். மூன்றாவது வந்து சால்மல தீபம், பழரசம். இந்த மல்டி ஃப்ரூட்ஸ் ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்கும்? இது தண்ணி விடாத ஜூஸு, கான்சன்ட்ரேட்டட் ஆத்மா. சால்மல தீபம் என்பது வந்து பழரசம். இங்கே என்ன முக்கியத்துவம் அப்படின்னா திறமை, நம்பிக்கை, மார்க்க தர்சனம், உத்தம ஸ்வபாவ குணம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் ஜாஸ்தி. யார் ஒருவர் இதையெல்லாம் பிராக்டிஸ் பண்றாலோ தன்னுடைய வாழ்வில் அவங்களுடைய வாழ்க்கை பழரசம் போன்றதாக இனிப்பாகவும் ரொம்ப முக்கியத்துவம் உள்ளதாகவும் மாறிவிடும். அதுதான் சால்மல தீபத்தினுடைய மகத்துவம். அப்ப சால்மல தீபத்தினுடைய அரசனாக வேண்டுமானால் தன்னுடைய உழைப்பில் நம்பிக்கை, சன்மார்க்கத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு அது வழியாக சஞ்சாரம் செய்வது, இது காரணமாக உத்தம சத்ஸ்வபாவம், நல்ல சுபாவ குணங்களை உருவாக்கி கொண்டு வாழ்கின்றதான வாழ்க்கை அவர்களுக்கு சால்மல தீபத்தினுடைய அதிபதியாக முடிகிறது. நாலாவது வந்து குஷத்தீபம். குஷத்தீபம் என்பது வந்து நெய் சமுத்திரம், ஆஜ்யம். நெய் இருக்கல்வா, பசு பால் தயிர் எடுத்து அதுலேருந்து கடைஞ்ச வெண்ணெய் வந்து அந்த வெண்ணெயிலேருந்து உருக்கிக்கூடியதான நெய், சுத்தமான நெய். நெய் இல்லாமல் எந்த யாகேட்நாதிகளும் கிடையாது. எல்லாத்துக்கும் பேஸே வந்து நெய் தான். அப்போ அந்த குஷத்தீபத்தில் வந்து நெய் சமுத்திரமாக இருக்கு. இங்கே என்னன்னா டிசிப்ளின், சுத்தி, பரிசுத்தி, ஏகாகிர சித்தம், ஆன்மீகத்தில் உன்னதி. இந்த தத்துவங்களை இந்த குணங்களை எல்லாம் அடைகிறவன் குஷத்தீபத்தினுடைய சக்கரவர்த்தியாகி விடுவான். அப்போ இந்த தீபங்களும் இந்த சமுத்திரங்கள் எல்லாம் நம்மளை ஒட்டித்தான் இருக்கு, நம்மளுடைய கர்மா ஒட்டித்தான் இருக்கு எல்லாமே. ஐந்தாவதாக கிரௌஞ்சத் தீபம். கிரௌஞ்சத் தீபம்ங்கிறது வந்து க்ஷீர சமுத்திரம். க்ஷீர சாகர கருணா. செம்பை வேதனாபாவரோட அழகா இருக்கும் இந்த பாட்டு. க்ஷீரசமுத்திரம், மகாவிஷ்ணு அனந்த சயனமாக மகாலட்சுமி தேவியினுடைய சேவையை வாங்கி கொண்டு யோக நிதிரையில் படுத்துட்டு இருக்கக்கூடியவர் இந்த க்ஷீரசமுத்திரத்தில். க்ஷீரசமுத்திரம் அப்படின்றால் வைகுண்டம் ஆல்ரெடி ரீச் ஆயாச்சு. 5D, பூலோகங்கிறது 3D, 3 டைமென்ஷன். அப்போ நாம வந்து இந்த கிரௌஞ்சத் தீபத்தில் சக்கரவர்த்தி ஆக வேண்டுமானால், அரசனாக வேண்டுமானால் என்ன பண்ணணும்? சாதனையினால ஜீவ உத்தாரணம், அதாவது வாழ்வினுடைய உத்தாரணம், மனசனுடைய உத்தாரணம், ஜீவாத்மாவினுடைய உத்தாரணம், இதெல்லாம் வந்து செழிப்பாக ஸ்படிகம் போல ஆகிவிட்டது அப்படின்றால், அதாவது மாசற்ற நிலை அடைந்து விட்டது என்றால் அதற்காக காரணம் என்னன்னா ஆன்மீக துறை, ஆன்மீக வாழ்வினால மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு ஜீவனை உத்தாரணம் செய்ய முடியும். அதாவது பிறவிக்கடனை ஒழிக்க முடியும். பிறவிக்கடனை ஒழிப்பது என்பது வந்து ஒவ்வொரு மதங்களில் ஒவ்வொன்று மாதிரி பிரச்சாரம் பண்ணுவா. அதுபோலவே ஒவ்வொரு சித்தாந்தங்கள் ஃபிலாசபியில் ஒவ்வொன்று பண்ணுவா. அத்வைதத்தில் ஒரு மாதிரி இருக்கும், விசிஷ்டாத்வைதம் ஒரு மாதிரி இருக்கும், துவைதம் ஒரு மாதிரி இருக்கும். அதுபோலவே ஜைனம், பௌத்தம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தாந்தம் வச்சுருக்கா. அது வாடகை இருக்கட்டும். பொதுவாக ஜீவாத்மாவை 3 நிலைமையில வச்சிருக்கா. ஒன்று, ஒரு மதம் என்ன சொல்லும் அப்படின்னா இது ஒரு தடவை தான் வாழ்க்கை, ஒரு தடவை தான் அந்த ஜீவனுக்கு லைஃப் உள்ளது அப்படின்னு ஒரு பங்கு. இனி ஒரு பங்கு, ஜீவாத்மா எப்பவுமே செப்பரேட்டாகவே இருக்கும், பரமாத்மா எப்பவும் செப்பரேட்டாகவே இருக்கும். இனி ஒரு கொள்கை, ஜீவாத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவாத்மா. ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா அப்படிங்கிறதால தத்துவத்தில் படிச்சிருக்கோம் நம்ம எல்லாம். இப்படி 3 கொள்கை தான் உலகத்தில். அதனால கிரௌஞ்ச தீபம்ங்கிறதாவது க்ஷீர சமுத்திரம், வாழ்வினுடைய உத்தாரணம் தான் லட்சியம். அதற்கு காரணம் ஆன்மீக சாதனைகள் வழியாக ஜீவ உத்தாரணம் செய்ய வேண்டியது. 6வது சாகத் தீபம். சாகத் தீபம் அப்படின்னா ததி சமுத்திரம், தயிர் சமுத்திரம். இங்க வந்து ஐஸ்வர்ய சமிருத்தி, சம்திருப்தி, பெரிய திருப்தி. புதுசான பாவனைகள், புதுசான சிந்தனைகள், புதுசான லோகங்களை பார்ப்பது, புதுசாக எல்லாம் புதுசாக பார்க்கக்கூடியதான ஒரு தன்மை ஏற்படுகிறது. எதுக்குமே ஒரு குறைவுபாடு இல்லை, சமிருத்தியாக இருக்கக்கூடியது. அஷ்டேஸ்வரங்கள் கிடையாது, அதுக்கு மேல் இருக்கக்கூடியதான ஐஸ்வர்ய சமிருத்தியோட சுகத்துக்கு
எல்லையே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பரமானந்த சுகத்தை அனுபவிக்கிறது. இதெல்லாம் இந்த சாகத் தீபத்தில் அடையக்கூடியதான யோகம். ஏழாவது புஷ்கர தீபம். இங்கே மதுர ஜல சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் மதுர ஜலம், நல்ல ஸ்வீட் வாட்டர், கிறிஸ்டல் கிளியரான ஸ்வீட் வாட்டர். கோமுகத்திலிருந்து கங்காதேவி எப்படி உற்பத்தியாகி ஸ்படிகமாக இருக்காளோ அதை விட ஸ்படிகமாக இருக்கிறது சரஸ்வதி தேவியினுடைய ஜலம். சரஸ்வதி ரிவர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அந்த ஜலம், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். பத்ரி கேதாரத்தில் போகிற நேரத்தில் பத்ரியில் மானா கிராமங்கிறது ஒரு கிராமம் இருக்குது, தான் கடைசி கிராமம் பாரத தேசத்தினுடையது. அதுக்கப்புறம் சைனா பார்டர். அங்கே தான் சரஸ்வதி நதியினுடைய ஒரு உற்பத்தி வருது. பக்கத்தில் வியாசருடைய ஆசிரமம் எல்லாம் இருக்குது, வியாச குஃபா. அங்கே ஒரு டேப்பில் ஒரு வச்சுருப்பா. அந்த தண்ணி அங்கே நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அங்கே போகிற பட்சம் அந்த டேப்பை நீங்கள் திறந்தேலனா பைப்புலேருந்து உங்களுக்கு அங்கே தீர்த்தம் கிடைக்கும். அது சரஸ்வதி நதியிலேருந்து அங்கே டைரெக்டாக எடுத்த தண்ணி. அது ஸ்வேத வர்ணத்துலேயும் அபரிமிதமான ஒரு டேஸ்ட்டும் அது கொடுக்கும் நாக்கு. இப்படி மனித ஜென்மாவில் ஜம்பூ தீபத்திலிருந்து புஷ்கர தீபம் வரைக்கும் செல்லக்கூடியதான மார்க்கத்தை தான் இந்த சப்த தீபம் வழியாகவும் சப்த சமுத்திரம் வழியாகவும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது, சுழலக்கூடியதுங்கிறதான் அர்த்தம். தீபம் என்றால் ஜலத்தினால சூழ்ந்தது, சமுத்திரம் என்றால் கரையினால சூழ்ந்தது, ரெண்டு பக்கமும் சூழப்பட்டது. அப்போ நம்மளுடைய ஜீவாத்மா என்பதை ரெண்டு விதத்தில் சூழப்பட்டிருக்கு. ஒன்று, பூமின்னு எடுத்து பார்த்தோமானா அது மாம்சத்துக்கு சமம், அது டான்ஜிபிள். அதுக்கு கந்தங்கிறது ஒன்று உண்டு, வாசனைங்கிறது ஒன்று உண்டு, மலம்ங்கிறது ஒன்று உண்டு, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது யாரு? ஜலத்தினால. அப்போ வாழ்க்கையில் ரகசியங்களை நாம் தெரிந்து கொண்டோமானால், ஆன்மீக சத்தத்தை தெரிந்து கொண்டோமானால், நம்மளுடைய மலம் என்கிறதான கர்ம அழுக்கை எல்லாம் தொடச்சு க்ளீன் பண்ணி பரிசுத்தமான ஸ்வீட் வாட்டர், அதாவது லவண சமுத்திரத்தில் பிறந்து உப்பு தண்ணியில் பிறந்து சுத்த தண்ணியில் போய் சேர்றது. இதுதான் அதனுடைய ரகசியம். அப்போ புஷ்கர தீபம் என்ன சொல்றது அப்படின்னா, மதுர ஜல சமுத்திரம். இங்குதான் ஜீவனுடைய லட்ச பிராப்தி அடையிறது. ஜீவாத்மா லட்ச பிராப்தி அடையிறது. ஜீவாத்மாவோட லட்சியம் என்ன? பரமாத்மாவோட ஐக்கியமாகிறது. அதுதான். அப்போ இதுக்கு உதவுகிறது எல்லாம் அப்படின்னா சந்நியாசம், விரக்தி பாவனை, முக்தி சாதனைகள், தியாகம், சித்தி, இதெல்லாம் தான் இதுக்கு உதவுகிறது. எதுக்கு? ஜீவனுடைய லட்சியத்தை அடைவதற்காக. ஜீவனுக்கு ஒரே ஒரு லட்சியம்தான் பரமாத்மாவோட ஐக்கியமாகிறது. அப்போ சாதாரணமான ஒரு பிறவியிலிருந்து முக்தி வரைக்கும் இருக்கக்கூடியதான உதவுகின்றதான காஸ்மாலஜிக்கல் அல்லது ரகசியமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருக்கக்கூடியதான தத்துவம், அதே மாதிரியே பரஸ்யமாக இருக்கக்கூடியதான தத்துவம். இந்த ரகசியம் பரஸ்யம், உள்ளு வெளி, பகுர் அந்தர் அப்படிங்கிறதான ரெண்டு தத்துவங்களால் சேர்ந்துதான் ஒரு மனிதன் தியான யோகாதிகள் பண்ணி தபசு பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமான நித்திய சாந்தி கிடைக்கக்கூடியதான அந்த புஷ்கர தீபத்தில் கொண்டு சேர்க்க வருது. புஷ்கரன் என்றால் பிரம்மா என்றுதான் அர்த்தம் உண்டு. புஷ்கர யோகங்கிறதான யோகம் உண்டு, மகாவிஷ்ணுடைய யோகமும் சொல்றது ஜோதிஷாஸ்திரத்தில். இப்படி சப்தீப சமுத்திரோபரி மகாவியாப்தேஸ்வரியான இந்த எல்லா சமுத்திரங்களுக்கு மேற்பட்ட ஒரு நிலையில மகாவியாப்தமாக எங்கும் பரந்திருக்கக்கூடியதான வியாபித்திருக்கக்கூடியதான ஈஸ்வரியானவளே, உனக்கு என்னுடைய பரிபூர்ணமான நமஸ்காரம். அடுத்த மந்திரம் என்ன சொல்றது? மகா சச்சராச்சரா பிரபஞ்சமாலாலங்கிருத மோதினி நாதே மகா பிரபாவே. அதாவது மகா சச்சராச்சரம், மகா சச்சராச்சரம். சராச்சரம் அப்படின்றால் மூவிங் நாட் மூவிங், சலிக்கக்கூடியது சலனம் இல்லாதது. சராச்சரங்கள், சராச்சரங்கள் சாதாரண இருக்கு, மகாவும் இருக்கு, ரொம்ப கிரேட், பெருசு. அப்பேற்பட்டதான எல்லா விதமான சின்ன 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 சராச்சரங்களுக்கு மேற்பட்டதான மகாச்சராச்சரங்களை பிரபஞ்சம் ஆலங்கிருதே, அதுக்கெல்லாம் பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியவள். பிரபஞ்சம் இல்லை என்றால் வாழ்க்கைங்கிறது ஒன்று இருக்காது. பிரபஞ்சம்தான் வாழ்க்கைக்கு ஆதாரம். பிரபஞ்சம் இருக்கிறதுனால்தான் வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால மகாசச்சராச்சர பிரபஞ்சமாலாலங்கிருத, பிரபஞ்சத்தை அலங்கிருதம் பண்ணி இருக்கக்கூடியவள். பிரபஞ்சத்தில் இவ்வளோ மலை வேணும், இவ்வளோ நதிகள் வேணும், இவ்வளோ சுத்தஜலம் வேணும், இவ்வளோ உப்பு தண்ணி வேணும், இவ்வளோ ரசங்கள் வேணும், எல்லாம் பூமியில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த பிரபஞ்சம் வழியாக அம்பாள் பூலோகத்துக்கு எத்திக் கொடுக்குறா. ஷீ இஸ் ரீச்சிங் இட் சம்ஹோ.
24/7 ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் எல்லா தத்துவங்களும். ஜீவராசிகள் மட்டும்தான் படுத்து தூங்குறது, மற்றவ அத்தனை பேர் ஏதாவது வேலை பண்ணிகிட்டே தான் இருக்கா. சூரியனுக்கெல்லாம் அஸ்தமனமே கிடையாது, இந்த பக்கம் விட்டால் அடுத்த வேலை அந்த பக்கம், இப்படி. அதனால்தான் பிரபஞ்சமாலாலம் கிருதம் மேதினி நாதே. மேதினி அப்படின்னா பூமி, இந்த பூமியினுடைய நாதையாக இருக்கக்கூடியவள் மகாபிரபாவே. மகாபிரபாவம் அப்படின்னா ரொம்ப கீர்த்தி, சாமர்த்தியம், ஐஸ்வர்யம், பேரு, புகழ் எல்லாம் இருக்கக்கூடியதான தேவி ஸ்வரூபமானவள். மகா கைலாச பர்வதோத்தியான வனவிஹாரிணி. மகா கைலாச பர்வதோ உத்தியானம். மகா கைலாசம், மகா கைலாசத்தில் இருக்கக்கூடியதான பர்வதங்கள், அங்கே இருக்கக்கூடியதான உத்தியானங்கள், அங்கே இருக்கக்கூடியதான வனங்கள், இதில் எல்லாம் விஹாரிணி எதேஷ்டம், அங்கெல்லாம் விலசிதா, அங்கெல்லாம் டிராவல் பண்ணக்கூடியவள், சஞ்சாரம் செய்யக்கூடியவள். மகா கைலாசம், இந்த கைலாசம் அப்படிங்கிற இடத்துல சாதாரணமாக செடி கொடி மரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு டெசர்டட் பிளேஸ். அங்கே இருக்கிற பனிக்கு ஒன்றுமே வராது. சிறு 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 செடிகள், கொஞ்சம் பூவெல்லாம் இருக்குது, ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி போய் எடுத்துகிட்டு வரணும். பறிக்க தோணாது, அதுதான் அங்கே இருக்கிறதான் ப்ராப்ளம். தேவையில்லாத அஜ்ஞானங்கள்லாம் பூவை பறிக்க தோணாது, விடாது நம்மளை அந்த. ஆனால் கைலாசத்துக்கு ஆப்போசிட் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடெலாம் தங்கி வரட்டதில்ல, நம்ம நிறைய செடி கொடி மரங்கள்லாம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வனங்கள், உத்தியானங்கள்லாம் பார்க்கலாம். அது எல்லாமே ஹிமோ பாசத்தை சேர்ந்து தான், ஹிமாலயத்தை சேர்ந்தது. ஹிமாலயத்தை நிறைய பெரிய 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 காடுகள்லாம் இருக்குது, உத்தியானங்கள்லாம் இருக்குது. அதில் எல்லாம் அம்பாள் சொந்த இஷ்டத்துக்கு யதா சௌகரியம் தன்னுடைய திருவடிகளை அந்த பூமியில் வைத்து அங்கங்கே போய் அமர்ந்து தியானம் பண்ணுவலாம் தேவி. உத்தியானத்துக்கு எதுக்கு போவார்கள்? கார்டன்ஸில் டு என்டர்டெயின், சகிகளோடு சேர்ந்து, தேவர்களோடு எல்லாம் சேர்ந்து அங்கே போய் உட்காந்து மீட்டிங் போட்டு இப்படிலாம் பண்ணக்கூடியதான சூழ்நிலைகள். அப்பேற்பட்டதான பரமேஸ்வரிக்கு என்னுடைய நமஸ்காரம். மகா கைலாச பர்வத உத்தியான வனவிஹாரிணி, வனங்களில் விஹாரணம் செய்யக்கூடியவள், சஞ்சாரம் செய்யக்கூடியவள். நதி தீர்த்த தேவதா யதனாலங்கிருத்தம், நதி தீர்த்தங்கள், தேவாலயங்கள், இதில் எல்லாம் வாசம் செய்யக்கூடியவள். அல்லது நதியும் தீர்த்தத்தையும், நதியை தீர்த்தமாக்குறாள் தேவி. எப்படி என்றால், உத்தம பக்த ஜனங்கள் அல்லது இறைவன்கள் அல்லது இந்த தெய்வீகமான சக்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஸ்நானம் செய்வார்கள் இந்த நதிகளில். நம்ம மட்டும்தான் ஸ்நானம் செய்கிறோம்னு வச்சுக்க வேண்டாம், நிறைய சூக்ஷ்மாத்மக்கள் ஸ்நானம் செய்கிறார்கள். அவங்களுடைய ஸ்நானத்தினால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஜலம் தீர்த்தமாகிவிடும். கங்காதேவியினுடைய பாவம் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பரமேஸ்வரன் கிட்ட கேட்கிற நேரத்தில் பரமேஸ்வரன் சொல்றார், மகர்ஷிகள், மகான்கள், உத்தம பக்தர்கள் யாராவது ஒருவர் உன்னுடைய நதியில் ஸ்நானம் பண்ணாங்கன்னா உனக்கு அன்றைய தினம் வரைக்கும் முற்றினதான பாவங்கள் மறைந்து விடும். அதனால்தான் எந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணுற நேரத்திலையும் போனதுமே போய் குதிக்கக்கூடாது, பாதத்தை தீர்த்தத்தில் வைக்கவும் கூடாது. முதல்ல நதிக்கரையில் போய் நின்றுண்டு அல்லது தடாகக்கரையில் போய் நின்றுண்டு ஜலத்தை தொட்டு முதல்ல வந்தனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். அதன் பிறகு அந்த ஜலத்தை எடுத்து 3 தடவை சிப் பண்ணணும். அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா அப்படின்னு பிராசனம்ன்றதும் பேர் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை கொஞ்சம் சிரஸில் புரோக்ஷனம் பண்ணி சரீர மாசகலம் புரோக்ஷனம் பண்ணிக்கணும். அதன் பிறகுதான் வலது கால எடுத்து அந்த ஜலத்தில் வைக்கணும். நான் இப்போ தீர்த்த ஸ்நானம் செய்ய போகிறேன், என்னுடைய இந்த சரீரத்தை சுத்தம் செய். நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தேன், சாதனை பண்ணியிருந்தேன், என்னோட உடம்புக்குள்ள ஏதாவது தெய்வீக சக்தி இருந்து அப்படி என்றால் அந்த சுத்தி உனக்கு வந்திருக்கக்கூடியதான பாவங்களை எல்லாம் அழிச்சு உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னுடைய அந்த சுத்தத்தினால் நானும் சுத்தம் அடைய வேண்டும் என்கிறதான எண்ணத்தோட சங்கல்பத்தோடு தான் தீர்த்த ஸ்நானம் செய்ய வேண்டும். அதனால நதி தீர்த்தம் அப்படிங்கிறத அர்த்தம் இதுதான். நதி தீர்த்த தேவதாயதனாலம் கிருதம், தேவதைகளை எல்லாம் உற்பத்தி பண்ணி இன்னென்ன இப்போ கங்கா, யமுனா, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி, கிருஷ்ணா இப்படி நிறைய இருக்குது நதிகள். அந்த நதிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு தேவதமாரை கொடுத்து அவங்கள அந்த நதிகளுக்கு இன்சார்ஜ் ஆக்கி வச்சு காவேரி ஸ்நான சமயத்தில் நம்ம இந்த எல்லா தத்துவங்களும் வந்துடும். காவேரி மகாபுராணம் வாசி பார்த்தோம்னா எல்லாம் வரும். அப்படி அத்தனை பேரையும், அத்தனை நதிகளையும், நதி கன்னிகைகளையும் 66 கோடி தீர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு புராணங்களில் சொல்றது. அந்த அத்தனை தேவிமாரும் துலா மாசத்துல காவேரி ஸ்நானத்துக்கு அங்க ஸ்நானம் செய்வார்கள். அப்படி உத்தமமான புண்ணிய தீர்த்தத்துக்கு தேவையான தேவதைகளை உற்பத்தி செஞ்சு அந்த காரியத்தை நிறைவேற்றுகின்றவள் என்பதனால அந்த தேவிக்கு என்னுடைய நமஸ்காரம். வசிஷ்ட வாமதேவாதி மகாமுனி கணவந்தியமானா சரணாரவிந்தே.
அம்பாளுடைய சரணங்களை யாரெல்லாம் வந்தனம் பண்ணியிருக்கா, யாரெல்லாம் பூஜை பண்ணியிருக்கா அப்படின்றால் வசிஷ்டாதி வாமதேவாதிகள், வசிஷ்டர் வாமதேவர் என்கிறதான முக்கியமான 2 மகர்ஷிகள். அதை தவிர்த்து நிறைய மகாமுனி கணவந்தியமானஹா, மகாமுனிகள் எல்லாம், மௌனத்தை கடைபிடிக்கக்கூடியவன் மௌனி என்கிறதான முனி. பெரிய 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 மகான்கள் எல்லாம், மகர்ஷிகள், ரிஷிகள், தேவரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜரிஷிகள், இப்பேற்பட்டதான பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம் உன்னுடைய சரணாரவிந்தங்களை, உன்னுடைய பாதுகைகளை, அதாவது உன்னுடைய திருவடிகளை வந்து தியானம் பண்ணவும் அதை பூஜை செய்யவும் செய்கிறார்கள். அப்பேற்பட்டதான விசேஷம் இருக்கக்கூடியவளே அப்படின்னு அபிசம்போதனம் செய்யக்கூடியதான மந்திரம். இப்ப வசிஷ்ட வாமதேவாதி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் வசிஷ்ட வாமதேவாதி. சரணத்தில் கேள்விப்பட்ட பில்லிங் இந்த பாடல்ல இந்த வசிஷ்டருக்கு வாமதேவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். இப்போ வேதங்கள்ல ரொம்ப பெரிய வேதம், ரொம்ப சிறப்பான வேதம், முதல் வேதம் என்றெல்லாம் பேரு கிடைக்கக்கூடியது ரிக்வேதம். ரிக்வேதத்துக்கு வந்து 10 மண்டலங்கள் இருக்கு. ஒவ்வொரு மண்டலங்களும் 2 விஷயத்தை சொல்லும். ஒன்று வந்து மந்திரங்களை சொல்றது, இனி ஒன்று வந்து சூக்த வரிகளை சொல்லுகிறது. ஸோ மந்திரம் ஒரு பக்கம், சூக்தம் ஒரு பக்கம். இந்த ரெண்டுமா சேர்ந்ததுதான் ஒரு மண்டலம். மண்டலங்கள் பலதாக இருக்கு. ஸோ ரிக்வேதத்தில் வந்து 10 மண்டலங்கள், 10 மண்டலங்களுமா சேர்த்து 1028 சூக்தங்கள் இருக்கிறதுக்குள்ள 10,600 ஸ்தோத்திரங்களும் அடங்கினதுதான் ரிக்வேதம். வசிஷ்டர் என்பவர் வந்து 7வது மண்டலத்தை உருவாக்கினவர் வசிஷ்டர். 4வது மண்டலத்தை உருவாக்கினவர் வாமதேவ மகர்ஷி. 3வது மண்டலத்தினுடைய இன்சார்ஜ் என்னுடைய தாத்தா விஸ்வாமித்திர மகர்ஷி. 10 மகர்ஷிகள், அதை தவிர நிறைய மகர்ஷிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான பெரிய மகர்ஷிகள் யாரெல்லாம் அப்படின்னா வசிஷ்டர், வாமதேவர், விஸ்வாமித்திரர். ரிக்வேதத்தில் வந்து 4வது மண்டலத்தை உருவாக்கி கொடுத்தவர் தான் இந்த வாமதேவ மகர்ஷி. அதில் வந்து 58 மந்திரங்கள் இருக்கு, 589 ஸ்தோத்திர வரிகள் இருக்கு. அக்னியை பற்றியும் இந்திரனை பற்றியும் ரொம்ப புகழ்ந்து பேசுறதான மந்திர வரிகள் தான் இதில் எல்லாமே. பொதுவாகவே வந்து அஷ்டதிக்பாலகர்கள் தான் ரொம்ப அதிகமாக மந்திரங்களால் அவங்களை அழைத்து, அவங்களை திருப்திப்படுத்தி, அவங்களுக்கு சோமரசம், அவங்களுக்கு யாகட்நாதிகள் எல்லாம் கொடுத்து, அவருக்கு தேவையான அவிர்வாகங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களுடைய திருப்தியை வாங்கிட்டு தப்பெதுவும் கிடையாது. வேத காலங்களில் அஷ்டதிக்பாலர்கள் தான் தெய்வங்கள். அதன் பிறகு வந்த காலங்களில் தான் ஒவ்வொரு அரக்கர்களுக்கு வந்து அவங்களை அழிக்கிறதுக்காக இந்த பிரபஞ்ச சக்தியில் மகாவிஷ்ணு, விஷ்ணு, கிருஷ்ணன், அப்புறமா வந்து ருத்ரன், ருத்ராணி, மற்ற தெய்வங்கள், கணபதி, சுப்பிரமணியன், முருகன், ஐயப்பன், தர்மசாஸ்தா, இப்படின்னு ஏராளமான தெய்வங்களுடைய உற்பத்திக்கு காரணம் என்னன்னா அந்த குறிப்பிட்ட வரம் வாங்கி அந்த அரக்கன் வந்து தர்மத்தை நாசம் பண்ண புறப்பட்டப்போ அவனை அடக்கம் பண்ணுறதுக்காக பிரத்யேகமான அவனோட வரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவத்தை கை கொண்டு இந்த பிரம்மம் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் உருவாக்கின்னு வந்து அவனை வந்து நிகிரகம் செஞ்சு. சனாதர்மத்தில் வந்து எப்போவுமே நன்றி இருக்கக்கூடியவர்கள் தான் சனாதனிகள். நன்றி மறந்து வாழக்கூடியவர்கள் சனாதனிகள் கிடையாது. சனாதர்மத்தில் யாராவது ஒருவர் வந்து இந்த பூலோகத்தில் இருக்கிறதான ஜனங்களை காப்பாற்றி தர்மத்தை புரஸ்தாபனை பண்ணியிருக்கார் என்றால் அவர்களை தெய்வமாக வாழ்த்துகின்றதான ஒரு ஆச்சாரம் நம்முடைய இந்த சனாதர்மத்தில் வாழ்முறையில் இருந்து வந்தது, இன்னைக்கும் இருந்துருக்கு. கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்கு கணபதி வந்தார், அவரை பூஜை பண்ணுறார்கள். அதுபோலவே வந்து சும்பனை அடக்கம் செய்யறதுக்கு துர்கா தேவி வந்தால் அந்த தேவியை பூஜை பண்ணுறார்கள். சூரபத்மன், சிம்ஹாசுரன், அவங்களை தாரகாசுரங்கள் அடக்கிறதுக்கு முருகன் வந்தால் முருகனை பூஜை பண்ணுறார்கள். கம்சனை நிகிரகம் எடுத்து கிருஷ்ணர் வந்தால் கிருஷ்ணனை பூஜை பண்ணுறார்கள். ஹயக்ரீவனை அழிக்கிறதுக்காக ஹயக்ரீவருடைய அவதாரம் எடுத்து வர்றார். இப்படி யாரெல்லாம் இந்த பூலோகத்தில் பக்த ஜனங்கள் சுகசௌக்கியமாக வாழ வேண்டும், தர்மம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தில் வாழ்கிறார்களோ அவர்களை உபத்திரவம் செய்ய வரக்கூடிய தன் அரக்கர்களை அப்பப்போ யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுதாமியகம். சக்தியுடைய மந்திரத்தில் அரூபாயாச்ச மேரூபா அஜன்மாயாச்ச ஜன்மஜா. தைத்தர்களை வந்து இல்லாமல் செய்யறதுக்கு நான் எப்பப்போ தேவையோ அந்தந்த ரீதியில் அவதாரம் எடுத்து வருகிறேன், அல்லது என்னுடைய சக்தியிலிருந்து அவதார சுரூபத்தை உருவாக்கி விடுகிறேன் அப்படிங்கிறாள் தேவி. அந்த மகாத்மாக்களாக வந்து அவங்களுடைய அந்த வேலை முடிஞ்சாத்தான் திரும்பி போயிடுவா. அவளுக்கு சங்கு வேலை கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பூலோகத்தில் இருக்கக்கூடியவா அவங்கள ஸ்மரணம் பண்ணிட்டு அவங்களுடைய
சக்தி தத்துவங்கள் எல்லாம் பெருசாக உரையாடி ஸ்தோத்திர பாராயணம் ரூபத்தில் பண்ணி பாடல்கள் ரூபத்தில் பண்ணி அவங்களை நாம் எப்போவுமே போற்றிக்கொண்டே இருப்போம். இது நம்மளுடைய பழக்க வழக்கம். ஹனுமான் எதுக்காக வந்தார்? ஹனுமான் இன்னைக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கா. திரேதாயுகத்தில் வந்தவர், அவரோட வேலை முடிச்சு அவர் மட்டும் போக முடியல, மற்றவாள்லாம் போயிட்டா. திரேதாயுகத்தில் வந்தான மகான்கள் எல்லாருமே. இப்படி இந்திரனையும் அக்னியையும் அதிகமாக புகழ்கின்றதான தத்துவங்கள் தான் ரிக்வேதத்தில் நிறைய மந்திரங்கள். கௌதம மகர்ஷியினுடைய வம்ச பரம்பரையில் வந்தவர் தான் இந்த வாமதேவ ரிஷி. வேதத்தில் ஞானகாண்டம், கர்மகாண்டம், உபாசனா காண்டம் அப்படின்னு முக்கியமான 2 காண்டங்கள் இருக்கு. இப்போ கர்மகாண்டத்தில் சடங்குகளை எல்லாம் சொல்லும். இன்னென்ன மாதிரிலாம் ஓமங்கள் பண்ணணும், இந்த மாதிரி யாகிட்நாதிகள் பண்ணணும், இன்னென்ன மந்திரங்கள் இவ்வளவு தரம், இன்னென்ன விரதங்களோட செய்ய வேண்டும், அப்போ இன்னும் பலன் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி நிறைய சித்தாந்தங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி வேதாந்தத்தில் உபனிஷத்து பாகங்கிறது ஒன்று இருக்குது, வேதாந்தங்கிறது ஒன்று இருக்குது ஒரே வேதத்துக்குள்ள. அப்போ கர்மகாண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் கனெக்ட் பண்ணக்கூடியதான ஒரு பிரிட்ஜு தேவை, இல்லை ஒரு பாலம். அந்த பாலம் போட்டது யாரு அப்படின்னா இந்த வாமதேவ மகர்ஷி. அதனால வாமதேவ ரிஷிக்கு இவ்வளோ மகத்துவம். இப்போ கர்மகாண்டத்தையும் ஞான காண்டத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான சித்தாந்தங்களையும் மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் உருவாக்கி சுக்தாதிகளையும் உருவாக்கி இந்த பிரபஞ்சத்தில் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாமெல்லாம் கத்துண்டு சௌக்கியமாக சந்தோஷமாக கன்ஃபியூஷன் இல்லாமல் வாழ்கிறோம் என்ற அதற்கு முக்கியமான காரணம் இந்த வாமதேவ ரிஷி. அதனால வசிஷ்ட வாமதேவ அப்படின்னு இவங்க 2 பேரையும் சேர்த்து சொல்லுவா எப்பவுமே. வசிஷ்டம் ஏராளமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கார். இந்த வாமதேவ ரிஷிக்கு அவரோட சரித்திரம் ரொம்ப பெருசு. அவருக்கு எப்பவுமே பூர்வஜானம் அவர்கிட்டேருந்து போனதே கிடையாது. எல்லா ஜென்மாவிலையும் அவருக்கு பூர்வஜானத்தோடயே அவர் வருவார். கர்ப்பவாசத்துக்குள்ள இருக்கிற காலத்திலேயே தன்னுடைய பூர்வ ஜென்மா என்ன அப்படின்னு தன்னுடைய தாயார் வழியாக வெளியே சொன்னவர். அவ்வளோ பெரிய சாமர்த்தியம் இருக்கு. முக்கியமான 3 அவருடைய ஜென்மாவை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்று அவர் ஒரு காலத்தில் அவருடைய பிரதம ஜென்மம் என்பது மனு மகர்ஷியாக வந்திருக்கார். மனு, இப்போ நிறைய மனுக்கள் இருக்கா. ஓகே, ஒரு சாவர்ணி மனு, அந்த மனு, இந்த நிறைய பிள்ளைகள். மனுவாக பிறந்தவர் இந்த வாமதேவ ரிஷி. வாமதேவ ரிஷிக்கு கைலாசத்தில் பெரிய ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ஸ் எல்லாம் உண்டு. 2வது ஜென்மம் அவருடைய சூரியனாக வந்திருக்கார். ஒரு தடவை சூரியன் ஏதோ ஒரு யுகத்தில் ஏதோ ஒரு காலத்தில் சூரியனாக இருந்திருக்கார். 3வது கட்சிவான் அப்படிங்கிறதான ரிஷியினுடைய உருவத்தில் பிறந்திருக்கார். இப்படி 3 முக்கியமான அவருடைய பிறவியை பற்றி சொல்றது. அதுபோலவே ராமாயணத்தில் தசரத மகாராஜாவுக்கு சத்துபதேசங்களை கொடுத்தவர் இந்த வாமதேவ ரிஷி. அதுபோலவே பரமேஸ்வரனுடைய 5 முகங்கள்ல ஒரு முகத்துக்கு வாமதேவம் என்றதான பேர். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், சத்யுஜாலம், அகோரம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்போம். இந்த வாமதேவம் என்கிறது நார்த் ஃபேஸிங். கைலாசத்திலேயே நார்த் ஃபேஸிங் தான் அழகு அதிகம். அங்கதான் பார்வதி பரமேஸ்வரனாக தரிசனம் கொடுக்கக்கூடியதான முகம் அதுக்கு. இந்த வாமதேவம் நார்த் ஃபேஸிங். நம்ம முதல்ல போனதும் சவுத் ஃபேஸிங்கில் போவோம். சவுத்துலேருந்து நம்ம வெஸ்ட்டுக்கு போவோம், வெஸ்ட்லேருந்து நார்த்துக்கு போவோம், நார்த்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போனால் எக்ஸிட் ஆக வேண்டியது. அதுதான் பரிக்கிரமா பண்ணுற நேரத்தில். இப்படி ரொம்ப முக்கியத்துவம் இருக்கக்கூடியவர் இந்த வாமதேவ ரிஷி. அதுபோலவே வசிஷ்டரை பற்றி எல்லாருக்கும் நிறைய பொதுவாக தெரியும். ஏன்னா நான் ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த விஷயத்தை. அப்படி வசிஷ்டராலையும் வாமதேவ ரிஷியாகவும் மற்ற ரிஷிகள், இப்போ புருஷ சூக்தம் இருக்க, புருஷ சூக்தம் இதே ரிக்வேதத்திலாம் சொல்லியிருக்கு. 10வது மண்டலத்தில் வருது புருஷ சூக்தம். ஸோ அவ்வளவு மகாத்மியம் இருக்கக்கூடியது இந்த 10 மண்டலங்கள், 10,600 ஸ்தோத்திரங்கள் இருக்கக்கூடியதான் இந்த ரிக்வேதம். அப்பேற்பட்டதான இந்த ரிக்வேதநாதனான ரிக்வேத மகர்ஷியான வசிஷ்ட வாமதேவாதி மகாமுனி கணவந்தியமான கணங்களால் வந்திக்கப்பட்ட சரணங்களோடு இருக்கக்கூடியவள் அம்பாளுடைய சரணத்தை இப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் தியானம் பண்ணி பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி இருக்கா அப்படின்றால் நாம் ஏன் தயங்க வேண்டும் அம்பாளுடைய பாதத்தை கட்டி அணைத்து கொண்டு அதில் 2 புஷ்பத்தை போடுறதுக்கு? ஏன்னா இன்டெலிஜென்ட் ஹை லெவல் கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடியவா மகான்கள் இவங்கள் எல்லாமே பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னா நாம பூஜை பண்ண வேணுங்கிறத சொல்லித்துமா தெரிவிக்கணும். நிச்சயமாக செய்ய வேண்டியதுதான், வித்தவுட் எனி டவுட் இல்லவா? அப்படி த்விசத்வாரிம்சாதி வர்ண மகாத்மே, த்விசத்வாரிம்சத், சத்வாரிம்சத் அப்படின்றால் 40. த்விசத்வாரிம்சத் 40 + 40 240, அதாவது 80 வர்ண மகாத்மியம் இருக்கக்கூடியவள். 80 டைப் ஆஃப் வர்ண மகாத்மியம் இருக்கு அம்பாளுக்கு. நமக்கு சாதுர்வர்ணத்தை வச்சுட்டு நம்மளால ஒன்றும் தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்கிறது. ஷட்ரசத்தை வச்சுட்டு தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்கிறது. நவரசங்களை வச்சுட்டு தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்கிறது. இங்கே 80
40 + 80 80 வர்ண மகாத்மியம். வர்ணம் அப்படின்னா என்னெல்லாமோ சொல்றதுக்கு இருக்கு. வர்ணம் அப்படின்னா ஜாதியை பத்தி சொல்றதுக்கு இருக்கு, டிவிஷனை பத்தி சொல்றதுக்கு இருக்கு, கொள்கையை பத்தி சொல்றதுக்கு இருக்கு, கலரை பத்தி சொல்றதுக்கு இருக்கு, ரகசியங்களை பத்தி சொல்றதுக்கு இருக்கு, கேரக்டர்ஸை பத்தி சொல்றதுக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் 80 80 80 80 இதுவாக மல்டிப்ளா அப்படி கிடக்கிறது. அதாவது எல்லாத்தையுமா சேர்த்தா இந்த திச்சத்வாரிம்சத் வர்ண மகாத்மி, அப்படி 80 வர்ண மகாத்மியங்கள் இருக்கக்கூடியவளே பர்யாப்த வேத வேதாங்க அத்ய அநேக சாஸ்திராத்தியாதார பூதே. அதாவது பர்யாப்த வேதாங்கம் அப்படின்னா ஒரு அளவுக்கு வேதத்தில் அம்பாளை பற்றி சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கா. ஏன்னா வேதத்துக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே அம்பாளை பற்றி வியாக்கியானம் பண்ண முடியாது. அம்பாளை பற்றி யாருக்குமே வியாக்கியானம் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய மகத்துவம், வாக்குக்கும் மனசுக்கும் எல்லாத்துக்கும் மேற்பட்டதான தத்துவம் அம்பாள். இருந்தால் கூட பர்யாப்தம் அப்படின்னா டு சம் எக்ஸ்டென்ட் போரும் அப்படிங்கிறதான ஒரு நிலைமை, இவ்வளோதான் அப்படிங்கிறதான ஒரு தத்துவம். ஸோ பர்யாப்த வேத வேதாங்காத்தியாத், வேத வேதாங்கங்கள், வேதம் வேத வேதாங்கம், வேதங்களுடைய அங்கங்கள் சிக்ஷா வியாகரணம் கல்பம் நிருக்தம் சந்தஸ் ஜோதிஷம், இப்படி வேதாங்கங்கள். அது மாதிரி உபவேதங்கள் இருக்கு. காந்தர்வ வேதம் இருக்கு, சாமவேதத்தை சேர்ந்தது காந்தர்வ வேதம். இப்படி பலவிதமான வேத உபவேதங்கள் எல்லாம் இருக்கு. தனுர்வேதம் இருக்கு, ஆயுர்வேதம் இருக்கு. இப்படி வேதங்களும் வேதாங்கங்களும் அதே மாதிரி அநேக சாஸ்திராத்தியாரா பூதே, அநேக விதமான சாஸ்திரங்களால, சாஸ்திரங்களுக்கு ஆதாரபூதியாக இருக்கக்கூடியவள், சாஸ்திரங்களுடைய எல்லாம் ஜனனியாக இருக்கக்கூடியவள். சாஸ்திரம் 2 விதமாக சொல்லிக்கலாம் அல்லவா? ஒன்று ஆன்மீக சாஸ்திரம், இன்னொன்று பௌதீக சாஸ்திரம். அதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் நிறைய டிவிஷன்ஸ் வரும். பூமி சாஸ்திரம், ஜீவ சாஸ்திரம், லோக சாஸ்திரம், லோக சாஸ்திரம், மத சாஸ்திரம், மத சாஸ்திரம். மதம் மதம் 2 வித்தியாசம், லோகம் லோகம் 2 வித்தியாசம். இப்படி சாஸ்திரங்கள் எண்ணற்றது. சாஸ்திரத்தினுடைய மீனிங் என்ன? சாஸ்வதி இது சாஸ்திரா, எது சாஸ்வதமோ அதுக்கு சாஸ்திரம் என்றுதான பேர். சா அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப தெரியும், ரொம்ப முக்கியம். விவேக சூடாமணியில் முதல்ல சமதமன அது ஆரம்பமாகும். சமம் அப்படின்னா பொறுமை. என்ன பொறுமை? எதுக்கு பொறுமை? எல்லாம் நிதானமாக அடக்கி ஒதுக்கி வாசிக்கிறதுக்குள்ளதான ஒரு மனப்பான்மை. முதல்ல எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், இது ஒரு பாவனை. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான யோக சமாதி அப்படிங்கிறதான அஷ்டாங்க யோகங்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டது இந்த 4 முக்கியமான தத்துவங்கள். அதில் சா அஸ்திரம் பிரயத்தனப்பட்டு மாடரேட் பண்ணி, அதாவது பரிசீலனம் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடியதான வித்தைக்கு பேரு தான் சாஸ்திரம். சாஸ்திரத்தை இன்னொரு நேரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக வியாக்கியானம் பண்ணுறேன், ஒரு லெட்டர்ஸை வெளியில் எடுத்து அதனுடைய மகாத்மா என்ன அப்படின்னு. ஷா 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 ஒரு மாத்திரை, ஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. கா ஒரு மாத்திரை, கா இன்னொரு மாத்திரை. கா என்றால் பிரம்மா, கான்னு சேர்த்தா பிரம்மாணி, அதாவது சரஸ்வதி தேவி வந்துடுவாள். புரியுதா? ஆ அகாரம் ஸ்ரீலிங்க சப்தா அப்படின்னு பேரு. பர்யாப்த வேத வேதாங்காத்திய அநேக சாஸ்திர ஆதாரபூதே, இதுகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சோர்ஸு பிரமாணம். சாஸ்திரங்களுக்கு பிரமாணம் எது அப்படின்னா அம்பாள் தான். எல்லா சாஸ்திரங்களுக்கும் பிரமாணமாக இறைவன். அப்புறமா சப்த பிரம்மமயி, சப்தத்தினுடைய மாதாவானவள். சப்த பிரம்மம் என்றது ஓம், பிரணவன் தான் சப்த பிரம்மம். சப்த பிரம்மம், வாச்சிய பிரம்மம், அர்த்த பிரம்மம் அப்படிங்கிற நிறைய பிரம்ம தத்துவங்கள் இருக்கு. அப்போ இதுல சப்த பிரம்மமயி, சப்தங்களுடைய மாதாவானவள். ஒலியும் கேள்விப்பட்டிருவோம் அல்லவா? ஒலி சத்தம், சவுண்டு. இது முதல் வந்தது பிரணவ மந்திரம். அந்த சப்தத்தினுடைய பிரம்மஸ்வரூபமான அம்மா மாதாவா இருக்கக்கூடியவள். ஓம் இத்தேகாட்சரம் பிரம்மா அப்படின்னு தான் சொல்றது. ஸோ பிரணவம் அப்படிங்கிறதான சப்தத்தினுடைய, அது மட்டும் இல்லை, எல்லா சப்தத்தினுடைய அம்மாவும் பராசக்தி. அதனால சப்த பிரம்மமயி. லிபி தேவி, லிபி தேவி என்றால், லிபி என்றால் சிம்போல், மாத்திரைகள், அக்ஷரங்கள், எழுத்து, இதெல்லாம் லிபி. என்ன லிபி இது? தமிழ் லிபியா, தெலுங்கு லிபியா, மலையாளமா, சம்ஸ்கிருதமா, அப்படி லிபிகா போமே. அந்த லிபி, அந்த லிபியினுடைய தேவி. அக்ஷரங்கள் இப்படி இருக்கணும், தமிழில் ஆ எழுதினா இப்படி இருக்கணும், மலையாளத்தில் ஆ எழுதினா இப்படி இருக்கணும், சம்ஸ்கிருதத்தில் ஆ எழுதினா இப்படி இருக்கணும், ஹிந்தியில் ஈ எழுதினா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான யார் தீர்மானம் பண்ணுது? அதுதான் லிபி தேவி. முன்னைய காலத்தெல்லாம் அக்ஷராபியாசத்துக்கு சமுத்திர தீரம் அல்லது நதி தீரத்தில் போய் உட்காந்து மணல் போட்டு அதில் எழுதுவா. அதில் தான் அகார உகார மகாதிகள்லாம் எழுதி பழகிற வழக்கம். அப்படி சப்த பிரம்மமயி லிபி தேவி
மாதிருகாதேவி. மாதிருகாதேவி அப்படின்னா த டிவைன் மதர் ஆஃப் மாடல்ஸ். ஆக்ருதி, விக்ருதி, பிரகிருதி, நிராகிருதி அப்படின்னு பலவிதமான மார்க்கங்கள் இருக்குது இந்த மாதிருகை. மாதிருகை என்றால் ஒரு சிம்போலிக். மாதிருகா புருஷன், மாதிருகா வர்ணரூபிணி, அக்ஷர 51 வர்ணங்கள் இருக்கக்கூடியவள், இப்படிலாம் அர்த்தம் இருக்கு. ஸோ மாதிருகா தேவி எல்லாத்துக்கும் முதல்ல மாதிருகாவை காட்டி கொடுத்தவள், மாடல் சிம்போலிக்காக காட்டி கொடுத்தவள் யாரோ அந்த தேவி. அதுக்கு தான் மாதிருகா தேவி. சிரம், எப்பொழுதும், அதான் சிரஞ்சீவி அப்படின்னு வருவா. அங்க வந்து ஆசீர்வாதம் பண்ற நேரத்தில் சிரஞ்சீவி, எப்பொழுதும். மாம் ரக்ஷ ரக்ஷா, என்னை எப்பொழுதும் காப்பாத்துவாயாக காப்பாத்துவாயாக 2 தடவை. மம சத்ரூன் ஹூங்காரேனா நாசய நாசயா, என்னுடைய சத்ருக்கள் எல்லாம் ஹூம் அப்படிங்கிறதான மந்திரம், இது பீஜாட்சர மந்திரம். ஹும் ஹும் ஃபட் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹும் ஃபட் ஸ்வாஹா சொன்னா அந்த அந்த அஸ்திரம் ஃபெயிலியரே ஆகாது. அந்த ஃபட் ஸ்வாஹா இல்லாமல் ஹும்னு மட்டும் சொன்னால் அது கொஞ்சம் ஓகே, இங்கே அங்கே தவறு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். இது வந்து டெஃபினட்டாக ஹிட் பண்ணிடும் இந்த ஃபட் ஸ்வாஹா ஆட் பண்ண. இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் முன்னாடி. 7 விதமான மார்க்கத்தில் நமஹா, ஃபட்டு, இதெல்லாம் பௌஷடு, இதெல்லாம் கற்றுட்டோமே, ஞாபகம் வச்சுக்கோ. அந்த எபிசோட கேட்டு பார்த்தா தெரியுது. மம சத்ருன் ஹூங்காரேனா, அந்த ஹூங்கார சப்தத்தினால நாசமடைய வேண்டும். ஹூங்கார நாசத்தை பற்றி நான் மகாபாரதத்தில் ஒரு கதையை சொல்லி தந்திருக்கேன் எனக்கு முன்னாடி. தர்மராஜா வந்து பட்டாபிஷேகம் பண்ணி உட்காந்துருக்கிற நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா பக்கத்தே இருக்கிறார். துரியோதனன் கடைசியில் வச்சதான ஒரு பாம்பு, ஒரு அரக்கன், அவன் சூசைடல் கேஸ். அவன் வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிவிடுவார். அப்போ எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மா அங்கே இருக்கிறதான பிராமணர்களை கூப்பிட்டுட்டு இந்த ஹூங்கார மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கோ அப்படிங்கிறார். அவா ஹும் அப்படின்னு அவ்வளோதான். எல்லாம் எரிஞ்சா போயிட்டா. இப்போ நம்ம வந்து தும்மரம் இல்லவா, ஸ்னீசிங், அப்போ காட் பிளஸ் யூ அப்படி சொல்லுவார். ஹார்ட் ஒரு மைனூட் செகண்ட் நின்று போகிறது, நானோ செகண்டு, காட் பிளஸ் யூ அப்படின்பா. அதை மாதிரி ஒரு தும்மரை வந்துட்டு வந்து அபசகனம். அன்னைக்கு பிராமணர்கள் வந்து அந்த தர்மராஜனோட சபையில் அது மாதிரி ஒரு தும்மல் போட்டால் அவ்வளோதான், இதுகெல்லாம் அழிஞ்சே போயிடுது. அதனால தான் உடனே தும்மினா காட் பிளஸ் யூங்கிறான். அப்போ இந்த ஹூங்கார மந்திரத்தை பற்றி நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கு, இளையராஜா நிறைய சொல்லியிருக்கிறத பற்றி நான். ஸோ அப்படி ஹூங்காரேனா, அந்த ஹூம் அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்கிற நேரத்திலேயே இவர்கள்லாம் நாசமடைய வேண்டும். யாரு? பூத பிரேத பிசாச்சாதீன், பூதங்கள், பிரேதங்கள், பிசாதிகள், இவர்களுக்கெல்லாம் ஆதீனமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது தோஸ் ஹூ காட் அஃப்ளிக்டட், பொசஸ்டு பீப்புள், அவளெல்லாம் காப்பாற்ற வேண்டும். அதை தவிர்த்து இந்த பூத பிரேத பிசாசங்கள் யாரையெல்லாம் வந்து பிடிக்கிறதோ அந்த பூத பிரேத பிசாசங்களை வந்து உச்சாடையா அவங்களை உச்சாரணம் பண்ண வேண்டும். உச்சாரணம் எல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கிறார். அதாவது இருக்கிற இடத்துல இந்த இடத்துக்கு தாவ வைக்கிறது. இந்த உடம்புலேருந்து தூக்கி இன்னொரு மரத்துலையோ கல்லிலையோ கொண்டு போட்டு அதை வந்து ஜலத்தில் ஸ்தாபிதம் பண்ணிடுவான். அதெல்லாம் உச்சாரண கிரியை அப்படின்னு மாரகம் உச்சாரணம் 7 விதமாக சொல்லி தந்தேன். அது உச்சாடையா சமஸ்த கிரகான் வசீகுரு, எல்லா கிரகங்களும் எனக்கு வசீகரணமாக வேண்டும். அதாவது ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிபஸ்த ராகுவே கேதுவே நமஹ, இந்த 9 கிரகங்களும், அதை தவிர்த்து 11 உபகிரகங்களும், அதை தவிர்த்து 27 யோகினி தேவதைகளும், அதை தவிர்த்து இப்படி போயிட்டு இருக்கும் 1,08,000 யோகா தேவதைகளும், சமஸ்த நட்சத்திர மண்டலங்களும், பில்லியன் செல்வா கோடிக்கணக்கில் எல்வா இருக்கு நட்சத்திர மண்டலங்கள், இப்படி அனைவருமே வந்து எனக்கு வசீகரமாக வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டவர்கள் எல்லாம் என்னுடைய சொல்படிக்கு இருக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அதுதான் வசீகரணம் பண்ணிக்கிறவா. மோகாயா, என்ன பார்த்தா அவங்களுக்கு மோகம் கொள்ள வேண்டும், எங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும்வா. அவளுடைய நல்ல குணங்களோட. ஸ்தம்பயா, ஸ்தம்பனம் பண்றது, ஆபஸ்தம்பருடைய கதை சொல்றது ஞாபகம் இருக்கா? அப்படியே நிப்பாட்டுறது, ஸ்டில் பண்ற வைக்கிறது ஒரே ஒரு நிமிஷத்துல. அப்போ எனக்கு யாராவதுமே என்ன சத்ரு நினைச்சிருந்து என்னை வந்து அட்டாக் பண்ண வந்தானா அவங்கள வந்து ஸ்தம்பனம் பண்றதுக்கு நீ எனக்கு உதவணும். உன்னுடைய மந்திரத்தினால் அவங்களை ஸ்தம்பனம் செய்ய வைக்கக்கூடியதான திறமை எனக்கு ஏற்பட வேண்டும். ஸ்தம்பயா, மோதயா, மோதம் அப்படின்னா பிளஷர், ஹாப்பினஸ், சுகம், ஆனந்தம், சந்தோஷம். எனக்கு எப்பொழுதுமே சந்தோஷகரமாக இருக்க வேண்டும், மோதகமாக இருக்க வேண்டும். நான் மகாகணபதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏற்படும், அதனால இதுக்கு மோதகம்னு என்றதான பேர். இந்த குழக்கட்டைக்கு கணபதியோட பாட்டு கூட்டிட்டு இருக்கேன், மோதக விநாயகா அப்படின்னு. அப்படி மோதயா, உன்மாதயா. உன்மாதனம் அப்படின்னா பைத்தியக்காரத்தனம். என்ன எவனாவது சத்ருபாவம் கொண்டு என்ன அட்டாக் பண்ண வந்தான்னு அவன் பைத்தியம் பிடிச்சு போடணும். யார் அட்டாக் பண்ண வந்து ஞாபகம் இருக்கக்கூடாது, அப்படி ஆக்கி விடணும் அப்படிங்கிறார்.
வித்வம்சய வித்வம்சயா. வித்வம்சயா அப்படின்னா ஸ்தான பிரம்சம் இல்லாமல் பண்ணி விடுறது, இராடிகேட், எலிமினேட் இன் அதர் வேர்ட்ஸ். திராவய திராவயா, அவங்க அப்படியே திரவிச்சு போக வேண்டும். என்னோட சத்ருக்கள், என்ன உபத்திரம் பண்ண வரக்கூடியவா யாராக இருந்தாலும் சரி, பூத பிரேத பிசாச நட்சத்திர கிரக எந்த கோளாறு, கண்ணு காது மூக்கு நாக்கு சர்வம், மனசால யாராவது சாபம் போட்டிருந்தா கூட அவளும் போக வேண்டும் அப்படிங்கிறார். திராவய திராவயா ஸ்ராவய ஸ்ராவயா, என்னுடைய இந்த நாமத்தை நாம் சொல்லுகின்றதான் இந்த மந்திரத்தை தயவு செஞ்சு அம்மா நீ காதை கொடுத்து கேளு. ஸ்ராவயா ஸ்ராவயா. அது மட்டும் இல்லை, நான் இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்கின்ற நேரத்தில் என்னுடைய சத்துருக்கள் யாராவது அக்கம் பக்கம் இருந்தார்களானா, சூக்ஷ்ம வடிவத்திலேயோ ஸ்தூல வடிவத்திலேயோ ஸ்தூல சூக்ஷ்ம வடிவத்திலேயோ இருந்தால் கூட அவங்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் கேட்பதனாலே மண்டை பிடிச்சு போடணும். அதாவது ஸ்தோபய ஸ்தோபயா, அதனால் நான் உன்னை ஸ்துதிக்கிறேன். ஸ்தோபய ஸ்தோபயா. அடுத்ததாக சங்கிராமய சங்கிராமயா. சங்கிராமயம் அப்படின்னா டிரான்சிஷன், மாற்றம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றம். ஸோ என்னுடைய சத்ரு, என்ன உத்தரம் பண்ண வரக்கூடியவன் எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்றதுனாலையும் கேட்பதுனாலையும் அவன்ல எத்தனையோ தூரத்தை போயிடுவார். என் பக்கத்தில் வர்ணங்க பிரம்மாண்டம் தாண்டி போயிடும் அந்த சக்தி அப்படிங்கிறது. சகலாராதீன் மூர்தனி ஸ்போடய ஸ்போடயா. எல்லாருமே எனக்கு அதீனர்களாக வேண்டும், என்னுடைய அடிமைகளாக வேண்டும், எனக்கு ஒத்தாசை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். மூர்தனி ஸ்போடய ஸ்போடயா, அவங்களுடைய மண்டை வெடிச்சு போனோம் அப்படிங்கிறார். மூர்தம் அப்படின்னா தலை, நெத்தி. ஸ்போடனம் அப்படின்னா வெடிக்கல். யாராவது என்ன தோஷம் பண்ணணும் அப்படின்னு மனசில் எண்ணினா கூட அவன் மண்டை பிடிச்சு போனோம் அப்படிங்கிறார். சாதாரண சில வீடுகளில் இந்த மாதிரிலாம் சண்டை போடுறதுக்கு கேட்டிருக்கேன் நான். மம சத்ருன் சீக்கிரம் மாறைய மாறையா, என்னுடைய சத்ரு என்பவன் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள், இம்மீடியட்லி, சீக்கிரம் மாறைய மாறையா, அவனுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும், மரிக்க வேண்டும், இல்லாமாக வேண்டும். ஜாகிர ஸ்வப்ன சுஷுப்தியாவஸ்தாசு அஸ்மான் ராஜ சோராக்னி ஜலதேவதா விஷபூத சத்ரு மிருத்யுஜராதி நானா ரோகேபியோ நானாபிச்சாரேபியோ நானாபவாதேபியः பரகர்ம மந்திரதந்திர யந்திரௌஷத சல்யசூன்ய சுத்ரேபியः சம்யங் மாம் ரக்ஷ ரக்ஷா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ஷௌம் மம சத்ரு பிராணசம்ஹாரகாரிணி ஹும் ஃபட் ஸ்வாஹா. இது தளஸ்தோத்திர சமாப்தம். அதாவது ஜாகிர ஸ்வப்ன சுஷுப்தியாவஸ்தாசு அஸ்மான், 3 விதமான அவஸ்தைகள் இருக்கு முக்கியமாக. ஜாகிரதாவஸ்தா, ஸ்வப்னாவஸ்தா, சுஷுப்தாவஸ்தா. துரியாவஸ்தா, துரியாதைதாவஸ்தா அதெல்லாம் ஹை லெவல் விட்டுடுவோம். ஜாகிரதாவஸ்தானா முழித்து இருக்கக்கூடியதான் நிலை. ஸ்வப்னாவஸ்தா அப்படின்னா சொப்னம் பார்க்குற நேரம். சொப்னம் பலவிதமான காரணங்களால் வரும். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு 7லேருந்து 70 ஜென்மம் வரைக்கக்கூடியதான அனுபவங்கள் சொப்னாவஸ்தையில் வரலாம். பாவங்கள் இறைவன் சின்ன பாவம் பண்ணா துர்ஸ்வப்னத்தை காட்டி பயப்படுத்தி அந்த பாவத்தினுடைய சக்தியை கொடுத்துருவார். சின்ன நல்ல காரியங்கள்லாம் பண்ணவங்களுக்கு நல்ல சுகபோகம் இருக்கக்கூடியதான சொப்னத்தை கொடுத்து அது வழியாக தத்து கட்டிடுவார். இப்படி ரெண்டு விதத்தில் பகவான் ரிகன்சில் பண்ணிட்டே இருப்பார் நம்ம அக்கௌண்ட்டை. அப்படி ஜாகிர ஸ்வப்ன சுஷுப்தியாவஸ்தாசு அஸ்மான், என்னுடைய ராஜசோராக்னி ஜலபாத, ராஜாவினுடைய பலம், அதாவது கவர்மெண்டல் தாக்குதல், கவர்மெண்ட்ஸினுடைய உபதிரவங்கள், அதில் எல்லாம் வந்துடுமே. சோரன் அப்படின்னா திருட்டு பயம். இங்கே திருடல் அப்படின்னா பலவிதமான திருட்டுண்டு. வாழ்க்கையே திருட்டு போகும், வாழ்க்கையில் இருக்கிறதான பொருளும் திருட்டு போகலாம், மானம் திருட்டு போகலாம். அதனால 6ஆம் பாவத்துக்கு இவ்வளோ மகத்துவம் சொல்லியிருக்கு. தஸ்கராராதி விக்னாதி வியாதியக்ஷ தனுஷ்டதி மரணம் வாரி சஸ்திரேனா சிந்தனியாக்ஷதா 6ஆம் பாவத்தில். அதில் மான அபமானமும் 6ஆம் பாவத்தை சேர்ந்தது. அப்போ இதெல்லாம் நமக்கு நம்மளை ரொம்ப கீழ்ப்படுத்திவிடும். நம்மளுடைய அந்த பொட்டென்ஷியாலிட்டி நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியாது. வாழ்க்கையில் நம்ம நொந்து போயிடுவோம். அப்படிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ராஜசோர அக்னி, ஃபயர் ரிலேட்டட், அக்னி சம்பந்தமானது, ஜல சம்பந்தமானது, வாதம் வாயு சம்பந்தமானது, 3 விதமான திரிதோஷங்கள் ரொம்ப முக்கியம் அல்லவா? இதெல்லாம் வாதம், கபம், பித்தம். ஆங்ஸைட்டி வந்தால் பித்தம் வரும், பித்தம் வந்தால் ஆங்ஸைட்டி வரும், ஆங்ஸைட்டி வந்தாச்சுன்னா சுகர் டைஜஷன் ஆகாது, டைஜஷன் ஆகலாம் சுகர் வரும். இதெல்லாம் ரிலேட்டட். வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறதான 3 விதமான ரோகங்கள் டைம்ஸ் 2. டே டைமில் திரிதோஷம், வாதபித்த கபம். அது மாதிரியே நைட் டைமில் வாதபித்த கபம். இப்படி 6 காலங்களில் இல்லை 4 அவர் 6 நாள் 24 மணி நேரம். அப்போது இந்த திரிதோஷத்தினால் வரக்கூடியதான தோஷங்கள் ராஜ சோராக்னி ஜலவாத விஷபூத சத்ரு மிருத்யு, விஷம் பாய்சன், நஞ்சு,
அது சம்பந்தமானது. எல்லா விதமான டாக்ஸின்ஸும் விஷம்தான். மனிதனுடைய உடம்பில் வாயு வழினாலையும் டாக்ஸின்ஸ் வரலாம், ஜலம் வழியாகவும் வரலாம், அதாவது இன்டேக் எனி டைப் ஆஃப் ஃபுட்டு வழியாகவும் வரலாம், பலவிதமான தானியங்கள், பழவர்க்கங்கள், இந்த கறிகாய்கள், இதெல்லாம் நம்ம பண்ணுறது அதெல்லாம் வெளியில் பூச்சி மருந்தில் அடிச்சுட்டு வர்றதே இதெல்லாம் டாக்ஸின்ஸ் தான். இப்படி விஷபூத, அப்புறமா சத்ரு, நம்மளுடைய எதிராளிகள், நம்மளை தீர்த்துக்கிட்ட வேணும், நம்ம இறந்து போன வேணும் அப்படின்னு யாராவது பிரார்த்தனை பண்ணி அனுப்பிச்சதான ஏதாவது ஆபிச்சார கர்மாதிகள் எது வழியாக எல்லாம் இந்த மாதிரி விஷம் வழியாகவும் பூதங்கள் வழியாகவும் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கக்கூடியதான மிருத்யு சம்பந்தமான ஜுவராதி, அப்படின்னா பனி, ஜுவரம், சூடு, காய்ச்சல், நானா ரோகேபியோ, பலவிதமான ரோகங்கள் சம்பந்தமாக ரோகத்தை தூண்டிவிடக்கூடியதானது, ரோகம் அது சமிக்காமல் இருக்கக்கூடியதான நிலை, இதெல்லாம் இல்லாமாக வேண்டும். நானாபிச்சாரேபியோ, நானாவிதமான ஆபிச்சார கர்மங்கள், 7 விதமாக இருக்கு ஆபிச்சார கர்மம். அந்த 7 விதத்தில் இருக்கக்கூடியதான ஏதானாலும் பரவாயில்லை, எந்த ஆபிச்சார கர்மமானாலும் பரவாயில்லை, அதெல்லாம் இல்லாமாயி நானாபவாதேபியா, பலவிதமான அபவாதங்கள், நம்ம செய்யாததை செஞ்சேன்னு சொல்றது, செஞ்சத்தை செஞ்சுட்டே இல்லை அப்படிங்கிறது, மறைச்சு வச்சுக்கிறது, நம்ம பேரை டிலீட் பண்ணி விடுறது, நம்மளுடைய உன்னதியை தடஸ்தம் பண்ணுறதுக்காக பலவிதமான இடையூறுகளை உருவாக்கி விடுறது, இப்பேற்பட்டதான சமஸ்த தீய சக்திகளும் அழிஞ்சு போகும். பரகர்மம், அந்நியரால் செய்யப்பட்டதான கர்மம், மந்திரங்கள் வழியாகவும் யந்திரங்கள் வழியாகவும், மந்திர யந்திர தந்திரங்கள் வழியாகவும், மந்திர தந்திர யந்திர ஔஷதங்கள் வழியாக சல்ய சூன்ய சுத்ரேபியா, சல்யம் அப்படின்னா தொந்தரவுபடுத்துறது, சூன்யம் அப்படின்னா சூன்யம் பண்ணி வைக்கிறது, நம்மளை இல்லாமல் பண்ணுறதுக்குள்ளதான சில ஆபிச்சார கர்மங்கள். சுத்ரேபியா, சுத்ரம் அப்படின்னா நான் முன்னாடி சொல்லிருக்கின்ற பொம்மையில், பூனையில், நம்ம ஆடு, கோழி, எலி, இவங்களுடைய மேலெல்லாம் ஏவி விட்டுருவா, அதெல்லாம் சுத்ரங்கள்னு பேர். சுத்ரங்கள்லாம் சில சுத்ரங்கள்லாம் ஆகாயத்து இடிக்கும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பனைமரம் இருக்கு, பார்த்துருக்கலாம் பனைமரம், காஞ்சிபுரம் போனால் நிறைய பார்க்கலாம். பனைமரம் மாட்டமாக இருக்கும், ஓரோ கையும் காலும், அப்போ அதோட ஹைட்டும் வெயிட்டும் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க அந்த உருவங்கள். இப்படிலாம் இருக்கும் ஒரு சுத்ரங்கள். ஒரு சின்ன மரப்பாச்சி பொம்மையில் அதை பண்ணி அதுக்கு மந்திர சக்தி கொடுத்து உச்சாரணம் பண்ணதுக்கப்புறம் அதை பெருசாக்கி விடுவாங்க. அது அவ்வளோ பெருசாக இருக்கும், மேலே பறந்துட்டு இருக்கிற ஏர்கிராஃப்ட் கூட கையால் பிடிச்சி விடுது, அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் ஒரு சுத்ரங்கள்லாம். அப்பேற்பட்டதான சுத்ரங்கள் சம்யமாம் ரக்ஷ ரக்ஷா, இவங்க அனைவர்கிட்டிருந்தும் என்ன ரக்ஷ பண்ண வேண்டும், என்ன காப்பாற்ற வேண்டும். இப்படி சொன்னதுக்கு அப்புறமா பரம முக்கியமான பீஜாட்சர மந்திரங்களை ஒவ்வொன்றாக உருவிட்டு ஹும் ஃபட் ஸ்வாஹா சொல்லி அடிச்சு அமர்த்துறாரு. டிஸ்ட்ரக்ஷன், அஸ்திர மந்திர பிரயோகம்னு பேர் இருக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ஷௌம். க்ஷௌம் அப்படிங்கிறது ஆட்டம் பாம்புக்கு சமம், அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் அது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ஷௌம் மம சர்வ சத்ரு, என்னுடைய எல்லா விதமான சத்ருக்கள், அதாவது விசிபிள், இன்விசிபிள், மிக்சடு, எல்லா விதமான சத்ருக்களும் பிராணசம்ஹாரகாரிணி, பிராணசம்ஹாரகாரிணி, பிராணனையே சம்ஹாரம் செய்யக்கூடியவள். அதனால் அந்த பிராணசம்ஹார காரிணியான பரமேஸ்வரி ஹும் ஃபட் ஸ்வாஹா. ஹும் ஃபட் ஸ்வாஹா சொன்னால் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மந்திரம் சொல்கிறதே டேஞ்சரஸ் மந்திரம். ஓகே, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சேர்க்காம சொன்னால் தான் அதுக்கு ஓகே. ரெண்டு எல்லாம் சேர்த்துட்டா ப்ராப்ளமாக போயிடும். ஆசிட் கிரியேஷன் ஆட்டமா, ரா மெட்டீரியல் தனித்தனியாக வச்சா இட்ஸ் ஓகே, குட். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வாக்கிட்டா அவ்வளோதான் சல்ஃபூரிக் ஆசிட் அல்லவா. அதே மாதிரி தான் நியூக்ளியரும். ஸோ இந்த 3 மந்திரங்கள் சேர்ந்துட்டுனா சக்தி ஜாஸ்தி இருக்குது. நிச்சயமாக குறி தவறாமல் 100% டார்கெட் ஹிட் பண்ணுவது. அதனால்தான் இந்த பிராண சம்ஹாரகாரிணி ஹும் ஃபட் ஸ்வாஹா அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லி தலஸ்தோத்திரத்தை இது தலஸ்தோத்திரம் சமாப்தம், தலஸ்தோத்திரம் சமாப்தம் பண்ணியாச்சு. இந்த தலஸ்தோத்திரத்தினுடைய மகாத்மியம் நான் இன்னும் வாயால் சொல்ல வேண்டாமே, ஒரு தடவையாவது காதால் கேட்டுட்டு இருந்தா போதும். எல்லா மந்திரங்களும் எல்லாரும் சொல்லக்கூடாது, சொல்லுங்கிற அவசியமும் இல்லை, புரியுறதா? ஆனால் காதால கேட்டுட்டா போரும். காதால கேட்டாலே சொன்ன சமமாகும். காதால கேட்கறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உபாசனை செய்யக்கூடியவர்கள் சொல்ற மந்திரத்தை காதால கேட்க வேண்டும். அப்போ அவங்க உபாசனை செய்யற அந்த நேரத்தில் வரதான புண்ணியத்தினுடைய பங்கு சக்தி இது யாரெல்லாம் காதால கேட்டிருக்காங்களோ அவங்களையெல்லாம் அது காப்பாற்றும். பிகாஸ் சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் அப்படிங்கிறதான 5 மார்க்கத்தில் தான் நமக்கு உலகத்தோட தொடர்பு இருக்கு, நமக்கு மந்திரத்தோட தொடர்பு இருக்கு, நமக்கு எந்திரத்தோட, தந்திரத்தோட, யோகத்தோட, தெய்வத்தோட, சத்ருவோட அனைவரோடையும் தொடர்பு கொள்வது நாம் எப்படி என்றால் சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் அப்படிங்கிறதான 5 பஞ்ச தன்மாத்திரங்களை வைத்து கொண்டுதான் நாம இன்டராக்ட் பண்றோம். அப்போ
இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் வழியாகத்தான் நாம பல விஷயங்களை அனுபவிக்கிறோம் என்றால், யாராவது நமக்காக ஏதாவது செஞ்சா கூட அதுவும் இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் சேனல் வழி 5 சேனல் வழியாக நம்மளை தாக்கும் இல்லையா? எப்படி ஒரு துஷ்ட விசாரம் நம்மளை தாக்குறதோ அது போலயே சத்விசாரம் நம்மளை காப்பாற்றும் செய்யும். அதனால்தான் மகான்களுடைய திருவதனத்தினால சக்தி உபாசனை செய்யக்கூடியவர்களால, பகவானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களால சில முக்கியமான ஸ்தோத்திர மந்திரங்கள் எல்லாம் ஜெபம் செய்வது காதால கேட்டாலே போதும், அதனுடைய பரிபூர்ணமான பலனை அவங்களால் அடைய முடியும். என்னுடைய அபிப்பிராயம் இவ்வளவுதான். குருமுகாந்திரம் மந்திர தீட்சை வாங்கிட்டு தான் எந்த பீஜாட்சர மந்திரத்தையும் உச்சாரணம் செய்ய வேண்டும். அப்பதான் அதுக்கு பலன் கிடைக்கும். அது இல்லைன்னா அது வெறும் சொல்லாகிவிடும், அது மந்திரமாகாது. மனநாத் திராயதேதி மந்திரா, மந்திரத்தை மனசுக்குள்ள சத்தம் கேட்காம தனக்குள்ள மாத்திரம் செவிக்க வேண்டியது மந்திரம். வெளியே உச்சாரணமாக எல்லாரும் கேட்குற மாதிரி மந்திரத்தை ஜபம் செய்வதற்கு பேர் சொல்லுறது. அது வெறும் சாதாரண எஃபெக்ட், அது ஸ்பெஷல் எஃபெக்ட் கிடையாது. அந்த மந்திரத்தினால என்ன ரியல் எஃபெக்டோ அந்த எஃபெக்ட் கிடைக்காது. அது உபதேசம் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ யாராவது வழியில் போகிறதான ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னால் கூட போரும். பட் நமக்கு அவங்க சாதனை பண்ணுறவங்களா இருந்தால் சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாரும் ஓ தலைவலிக்கிறதா, ஓகே பேனடால் போட்டுக்கோ, குரோசின் போட்டுக்கோ, இவன் டாக்டரா? கிடையாது. அதே ஒரு டாக்டர் சொல்லட்டும், நீங்கள் 250 mg மாத்திரை 3 நேரம் சாப்பிடுங்கோ. சாப்பிட்டதுக்கு அப்புறமா பச்சை தண்ணியில் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு லூக் ஃபார்ம் வாட்டரில் சாப்பிட்டுட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா மாத்திரை போட்டுங்கோ. இது டாக்டரோட வே ஆஃப் ப்ரிஸ்கிரைபிங் ஹவு டு கன்சியூம் திஸ் மெடிசின். அது பர்ஃபெக்டாக எஃபெக்ட் பண்ணும். இது வழியில் போகிறவெல்லாம் போடுவான், தலைவலிக்கிறதா கோஷம் போட்டுக்கோ அப்படிம்பான். அதுவும் மாறும். பட் அது எந்த அளவுக்கு கேரண்டி இருக்குது தெரியாது இல்லையா? ஸோ ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு அத்தாரிட்டி அந்த மார்க்கத்தில் சொல்லி கொடுக்குறத அது விஷயம் வேறு. இப்போ ஹூங்கார மந்திரத்தை பற்றி ஒரு குரு சிஷ்யனுக்கு வியாக்கியானம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஹீங்கார்யை நமஹ, ஹூங்கார்யை நமஹ, ஹ்ரூங்கார்யை நமஹ இப்படின்னு மந்திரத்தை பிரித்து சொல்கிற நேரத்தில் அதனுடைய அர்த்தம் என்ன ஆகுறது, பாவனை என்ன ஆகுறது, அது என்ன, எத்தனை ஸ்பீடில் அது ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதான தத்துவங்கள் எல்லாம் குருமுகாந்திரம் சொன்னால் மட்டும்தான் அது நமக்கு பிரயோஜனத்துக்கு வரும். பட் காதால சிரவணம் பண்ணினாலே போரும், பரகதி அடையிறதுக்குள்ளதான மார்க்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு வேத சாஸ்திரங்களில். அந்த பயபக்தி சத்தையோட நாமளும் ஜெபம் பண்ணுவோம். ஹரஹர நம பார்வதீபதே, ஹரஹர மகாதேவ, சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோவிந்த கோவிந்தாம்பராசக்தி மாதா கீ ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். அடுத்த வார சங்கத்தில் 8வது தியான மந்திரம், பெரிய தியான மந்திரம். அம்பாளுக்கு 1 நாமம் 2 நாமம் எல்லாம் கிடையாது, புரியுறதா? 34 டைப் ஆஃப் தியானம் இருக்கு. அந்த 34 டைப் ஆஃப் தியான மந்திரம் வழியாக 8வது அங்கத்தை தெரிஞ்சுப்போம். நம சிவாய்.